வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பெரிய மூச்சு விட்ட மாதிரி இருக்குது. ஆமா. தொடர்ந்து 6 வாரமா இறங்கிட்டே இருந்த சந்தை இப்போ நல்ல மேல ஏறி இருக்கு. ம். சென்செக்ஸ் 80,600ஐயும் தாண்டிடுச்சு. நிஃப்டி பாத்தீங்கன்னா 24,585க்கு மேல போயிருக்கு. ஆமா. இது 6 வார தொடர் சரிவுக்கு அப்புறம் வந்திருக்கு. ஒரு முக்கியமான ஏற்றம் தான். முதலீட்டாளர்களுக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் இல்லையா? நிச்சயமா. ஆனா இது முழுமையான திருப்பமான்னு இப்பவே சொல்லிட முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, அமெரிக்கா கூட அந்த வர்த்தக பதற்றம் இருக்குல்ல, அது இன்னும் முடியல. ஆமா, அது இருக்கு. அப்புறம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து வித்துட்டு இருந்தாங்களே, அந்த பிரச்சனையும் முழுசா தீரல. ஓ, சரி சரி. இப்போ நிஃப்டி 24,500 24,600 கிட்ட இருக்கு பாருங்க. அது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓஹோ, அந்த தடைய தாண்டணுமா? ஆமா, அதை தாண்டி போறது கொஞ்சம் சவாலா இருக்கலாம். சரி. அப்போ இந்த ஏற்றத்துக்கு என்ன காரணம்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். குளோபல் மார்க்கெட் நல்லா இருந்ததா? ஆமா, அது ஒரு காரணம். குறிப்பா அமெரிக்காவோட நாஸ்டாக் நல்லா ஏறி புது உச்சம் தொட்டது கொஞ்சம் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கொடுத்துச்சு. அதை விட முக்கியமா அந்த எஃப்ஐஐஸ் ஆமா, அதுதான் முக்கியமான பாயிண்ட். 14 நாளா வித்துக்கிட்டே இருந்தவங்க நேத்து, அதாவது ஆகஸ்ட் 8 அன்னைக்கு 1932 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஆமா, 14 நாள் தொடர் விற்பனைக்கு அப்புறம் இது நடந்திருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் தான். இது ஒரு நல்ல சிக்னல் மாதிரி தெரியுதே. பார்க்கலாம். இது தொடர்தான் பார்க்கணும். ஏன்னா இப்போதைக்கு இது ஒரு நாள் வாங்கினது தான். ஆனா அதே சமயம் நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் டிஐஐஸ் அவங்க பாருங்க 7,723 கோடிக்கு முதலீடு செஞ்சிருக்காங்க. அதுதான் மார்க்கெட்டுக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கு. ஓ அப்படியா? டிஐகளோட பங்களிப்பு இவ்ளோ அதிகமா? ஆமா, அது இல்லாம கச்சா எண்ணெய் விலை கொஞ்சம் குறைஞ்சது. அப்புறம் அமெரிக்கா ரஷ்யா பேச்சுவார்த்தை நடக்கலாம்னு ஒரு செய்தி வந்தது. இதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சு. சரி சரி. இப்போ செக்டார்ஸ் பக்கம் வந்தா அங்க என்ன நடந்தது? அங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். வட்டி விகிதம் ஏறுனா இறங்குனா வேகமா ரியாக்ட் பண்ற செக்டார்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா, பேங்க்ஸ், ரியாலிட்டி மாதிரி. கரெக்ட். அந்த மாதிரி பொதுத்துறை வங்கி குறியீடு 2.20% ஏறி இருக்கு. ரியல் எஸ்டேட்டு, ஆட்டோ இதெல்லாம் கூட நல்ல லாபம் காட்டியிருக்கு. ஓஹோ. ஆனா நுகர்வோர் சாதனங்கள் துறை, கன்சியூமர் டியூரபிள்ஸ், அது மட்டும் 0.72% சரிஞ்சிருக்கு. என்னது, மத்ததெல்லாம் ஏறி இது மட்டும் இறங்கியிருக்கா? ஏன்? அதுக்கு ஒரு முக்கியமான ஸ்டாக் தான் காரணம். பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட். பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட். ஆமா, அந்த பங்கு மட்டும் இன்னைக்கு சுமார் 15% வரைக்கும் பயங்கரமா விழுந்துருச்சு. அடேங்கப்பா, 19% சரிவா? என்ன ஆச்சு? அவங்களோட காலாண்டு ரிசல்ட் சரியில்லை. அதோட முக்கியமா அவங்க இந்த வருஷத்துக்கான அவங்களோட வருவாய் வளர்ச்சி கணிப்பை பாதியா குறைச்சிட்டாங்க. அப்படியா? எவ்ளோ குறைச்சாங்க? வருவாய் வளர்ச்சி கணிப்பை 30%லிருந்து 17-19%ஆகவும், லாப வளர்ச்சி கணிப்பை 39%லிருந்து வெறும் 3-7%ஆகவும் குறைச்சிட்டாங்க. என்ன சொல்றீங்க? 39%லிருந்து 3-7%? ரொம்ப அதிகம் இது. காரணம்? காரணம் முன்கூட்டியே பருவமழை ஆரம்பிச்சதால ஏசி, கூலர் இந்த மாதிரி பொருட்களோட தேவை டக்குன்னு குறைஞ்சு போச்சான். ஓ, சேல்ஸ் இல்லையா? ஆமா, இதனால ஸ்டாக் நிறைய சேர்ந்துருச்சு. பாருங்க, இந்த ஒரு கம்பெனியோட பிரச்சனை அந்த மொத்த செக்டாரே எப்படி கீழே எடுத்திருக்குன்னு. இது ஒரு நல்ல உதாரணம். சரி, ஆனா எல்லா பங்குகளும் இப்படி இல்லையே. சிலது நல்லா பண்ணிருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஜூபிட்டர் வேகன்ஸ். ஜூபிட்டர் வேகன்ஸ் ரயில்வே சம்பந்தப்பட்டதா? அதேதான். நாட்டின் மிகப்பெரிய தனியார் ரயில் பெட்டி குத்தகை நிறுவனம் ஜிஏடிஎக்ஸ் இந்தியா, அவங்க கிட்ட இருந்து 242 கோடிக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஓஹோ, அதனால ஸ்டாக் ஏறி இருக்கு. ஆமா, இது என்ன காட்டுதுன்னா ரயில்வேல அரசு திட்டங்கள் மட்டும் இல்ல, இப்ப தனியார் துறையும் நல்லா வளருதுன்னு தெரியுது. இது நல்ல விஷயம். வேற ஏதாவது ஸ்டாக்ஸ்? ஹசூர் மல்டி ப்ராஜெக்ட்ஸ், அது ஒரு 7% ஏறி இருக்கு. ஹசூர் மல்டி ப்ராஜெக்ட்ஸ். ஆமா, அவங்களோட துணை நிறுவனம் குய்போ ஆயில் அண்ட் கேஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு ஆயில் இந்தியா கிட்ட இருந்து 280 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இதுல எஃப்ஐஐ முதலீடும் அதிகரிச்சிருக்குன்னு ஒரு பேச்சு. ஓ, எஃப்ஐஐஸ் இதுலயும் வந்திருக்காங்களா? அப்புறம் சன் டிவி நெட்வொர்க் பாருங்க. சன் டிவி அவங்க ரிசல்ட் கொஞ்சம் சுமாரா தானே இருந்துச்சு. ஆமா, நிதிநிலை கொஞ்சம் வீக் தான். ஆனா அவங்க ப்ரமோட்டர்ஸ் குடும்பத்துல ஒரு சட்ட பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு இல்லையா? ஆமா, அது ரொம்ப நாளா இருந்துச்சு. அது இப்போ சுமூகமா முடிஞ்சிருச்சு. அந்த நியூஸ் வந்ததும் பங்கு 7% ஏறிடுச்சு. அதாவது நிர்வாகத்துல ஒரு ஸ்டெபிலிட்டி வந்தா முதலீட்டாளர்கள் அதை பாசிட்டிவா பாக்குறாங்க. ஆக மொத்தம் மேலோட்டமா சந்தை ஏறினாலும் உள்ளுக்குள்ளே இப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. கரெக்ட். அப்போ இந்த ஏற்றத்தை எப்படி எடுத்துக்கிறது? இது தற்காலிகமானதா?
இப்போதைக்கு பார்த்தா இது ஒரு டெக்னிக்கல் ரீபவுண்ட் மாதிரி தான் தெரியுது. அதாவது ரொம்ப நாள் இறக்கத்துக்கு பிறகு வர்ற ஒரு தற்காலிக ஏற்றம். ம், ஏன்னா அந்த அடிப்படை பிரச்சனைகள், குறிப்பா அமெரிக்க வர்த்தக தடை பயம், அது இன்னும் இருக்கு. நிஃப்டி இப்போ அந்த 24,500 24,600 கிட்ட தட்டிக்கிட்டு இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஆமா, அது ஒரு பலமான தடைநிலை. இன்னொன்னு கவனிச்சிங்களா? மிட் கேப் ஸ்மால் கேப் பங்கு எல்லாம் இன்னைக்கு பெரிய அளவுல ஏறல. ஆமா, அது உண்மைதான். அதுவும் இது ஒரு பிராட் பேஸ்டு ராலி இல்லைன்னு காட்டுது. அப்போ இனி வரும் நாட்கள்ல நாம எதையெல்லாம் கவனிக்கணும், என்ன எதிர்பார்க்கலாம்? முக்கியமா ஆகஸ்ட் 12 அன்னைக்கு பணவீக்க டேட்டா வருது. சிபிஐ, WPI அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரி. அப்புறம் அமெரிக்கா இந்தியா வர்த்தக பேச்சுவார்த்தை பத்தின செய்திகள் என்ன வருதுன்னு பார்க்கணும். ம், FII முதலீடு இன்னைக்கு வாங்கியிருக்காங்க. இது தொடருதா இல்லைங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா. கடைசியா நிஃப்டியோட டெக்னிக்கல் லெவல்ஸ், அந்த தடைநிலை 24,500 24,600 அது தாண்டுதா இல்ல கீழே வந்தா 24,150 24,200 கிட்ட சப்போர்ட் எடுக்குதான்னு பார்க்கணும். ஆக இந்த காரணிகளை எல்லாம் வச்சுதான் அடுத்த கட்ட நகர்வு இருக்குமா? ஆமா, இந்த ஏற்றம் ஒரு தற்காலிக ஆறுதல் தானா இல்ல உண்மையான வலிமையோட தொடருமாங்கிறத இந்த விஷயங்கள் தான் தீர்மானிக்கும். கொஞ்சம் கவனமா ட்ராக் பண்ணும். புரியுது. இந்த தகவல்களுக்கு நன்றி. நன்றி. இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.